ஹலோ கைஸ், வெல்கம் டு டே 2. ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். நான் தான் சஞ்சய், பார்த்துக்கோங்க. போனோம். கேமரா பேக் எடுத்துக்கோ. இந்த கேமரா அதுக்குள்ளே இருக்க முடியாதா? அதில் அங்கே போய் வச்சுக்கலாம். லக்கேஜ் நிறையாச்சு இன்னும் டயர் பர்ன் கொடுத்து இல்லை. அதெல்லாம் அஞ்சு வர்றதா அந்த பனி தண்ணி இருந்திருக்குல்ல, மாட்டிட்டு போயிருக்கு. அது முன்னாடி வச்சிருக்கு. கியரில் போடுறா. ஸ்டாண்டு நிற்கல. லேபிஎஸ் ஆஃப் ஆகுதா? அது ஆஃப் ஆகிடுச்சு. வண்டிக்கு மூவ் ஆகிறப்ப ஆஃப் ஆகிடுச்சு. இதே ஜில்லுன்னு வருது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பூக்கல் ஃபால்ஸ் போகிறோம். கொடைக்கானல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இது வந்து கொடைக்கானலோட ஹிடன் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 1.5 hours ட்ரக் பண்ணி போயிட்டுருக்கோம். ரிட்டன் 2 hours ட்ரக் இருக்கும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் இந்த ஃபால்ஸுக்கு வர மாட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு கைடுக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பூம்பாறை வர சொல்லியிருக்காங்க. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு தான் மற்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னாச்சு? என்ன தெரியுது இருக்கும். வியூ பாயிண்ட் வர்றா. அங்கே ஒரு ஃபால்ஸு. ஐயப்பா, மன்னாவனூர் முருகன் கோயில். இதில் போனால் மன்னாவனூர். இதுலடா, இதில் தான். ஹரி ஸ்ட்ரைட்டு தானே. ஆ, அது ஹோட்டல் இல்லை. ஆ, இல்லை, டைம் ஆகும். இல்லை, ஓப்பன் ஆகிருக்குங்களா? ஆயிருக்கும். சரி, பார்த்துக்கலாம். போய் பார்த்துக்கலாம். சரிண்ணா. மன்னவனூர் ரோட்டில் வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த போர்டு இருக்கும். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் ரைட்டில் போகணும். அங்கே தான் பூக்கல் வில்லேஜ் இருக்கும்.
அண்ட் இந்த ரூட்டில் பைக் ரைடெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் அந்த மார்னிங் சன்ஷேடு யூக்கலிப்டஸ் மரத்துக்கு இடையில உட்காந்து அந்த ரோடே ஒரு எல்லோவிஷாக. ஐ கான்ட் டெஸ்கிரைப் வித் வேர்ட்ஸ். நீங்களே பாருங்கள். சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த ஃபால்ஸுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஒரு கைடை புக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். அப்படி யாரையும் புக் பண்ணலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் போகிறப்பவே இந்த லேக்கு கிட்டே இல்லைன்னா வில்லேஜ் கிட்டே உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட யாராவது நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சொல்லியிருக்கோம் சொல்ல ஆல்ரெடி. ஆமாம், ஆனால் அவர் தானா யார் ஃபோன் பேர் என்ன இல்லை, இவர் இல்லை, அவர் வேற ஒருத்தர். ராஜேந்திரன் ராஜேந்திரன் கால் பண்ணியிருந்தேன். சொல்லியிருக்கா அவர்கிட்ட. சரி, வர சொன்னாங்க. உள்ளே இருக்காருங்களா? சரி, கால் பண்ணிக்கேன். சரி, கால் பண்ண அவருக்கு. சன்னு பாரு, சன் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த இடத்துல. சரி, நான் இங்கே நிற்கிறேன். ஃபோட்டோ இதான் ஆர்டிஃபிஷியல் லேக்குன்னாங்களா? இந்த லேக்கு தான் நினைக்கிறேன் இவங்களாம் பில்டு பண்ணதுன்னு. ஆழம்டா, செம ஆழம் போல். இதுதான் கூக்கல் வில்லேஜ். நாங்கள் வில்லேஜ் ரீச் ஆகிட்டோம். இவர் தான் ராஜேந்திரன், நாங்கள் புக் பண்ண கைடு. அவர் ஏதோ ஒர்க்குனால வர முடியலன்னு சொல்லி அவர் ரிலேட்டிவ் ஒருத்தர் எனக்கு அனுப்பி வச்சார். இங்கே பட்டலாங்களா? நம்ம தட்டு இருக்கு. இது ஃபுல்லாக இதாக இருக்கிறா. யோசிக்குது, அவனை நம்பலாமா வேணாமான்னு. கடிச்சிக்கிது, வச்சிடாத. ஐய், போதும் போ. என்ன வேணும்? என்னடா வேணும் உனக்கு? செகண்ட் நல்லா ரோடு தாங்க இருக்குது. கொஞ்சம் தாண்டி அடுத்த வாட்டி வரும்போது பக்காவாக வரும். இது ப்ரோ இது இதே மதியானம் வரைக்கும் தாங்க. மேலே ஏறினது ஒரு டீ அடிச்சு போய் படைக்கல் போயிடுவோம். எவ்வளோ நேரம் ஆகுண்ணா போகிறக்கு? 1 hour இல்லைங்க. எவ்வளோ கிலோமீட்டர்னா? 3 தான் விட்டுருக்கேன்.
ரோடெல்லாம் இப்போ நல்லா இருக்குங்களா இல்லை ரொம்ப மண் அந்த மாதிரி? அதனால் கொஞ்சம் வேலை செய்கிறாங்க, அதனால் கொஞ்சம் பாதி தூரம் கொஞ்சம் மண்ணாக இருக்கும், மண் ரோடு. அங்கே போகிறதுக்கு வேலை செய்கிறாங்களா? ஆமாம், அங்கே போகிறதுக்கு வேலை செய்கிறாங்க. ஓடு ஓடா. இதில் இப்போ போட்டதாண்ணா? பொறுமை பொறுமை, போறதுக்கு முன்னாடியே சம்பவம் பண்ணி விட்டுறாதீங்கடா டே. ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இன்னும். இன்னைக்கு சம்பவம் இருக்கு. சும்மா இருங்கடா டே. இங்கே தான் மாற்று போகணும் மண்ணு. இப்பதான் சொன்னேன், அதுக்குள்ள விழுந்துட்டான். ஆமா, ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சுக்கோங்க கையில, சப்போர்ட்டுக்கு இருந்து. சப்போர்ட்டுக்கு ஸ்டிக். விசில கூப்பிட்டு அது வாட்டுக்கு வருது. பாரு, குறுக்கால வந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்தாதான் வந்து அவன் அடங்குவான். அடுத்தது இந்த மாதிரி ட்ரெக்கிங்னு போனது இல்லை, ஆனால் சபரிமலைக்குள்ள போயிருக்கேன். இப்படிதான் ஸ்டார்டிங்ல நான் போனப்போ எல்லாம் கல்லாம் போட்டேன். அதெல்லாம் போனப்போ நீ அதை பார்த்துக்கலாம். சூப்பர் 0.2 கிலோமீட்டர்ஸ் வந்து கீழே பாரு, கீழே இங்கே அதான் வியூ என்ஜாய் பண்ணுது. காலுக்குள்ள வந்து தடி. டேய் சைடில் வாடா சஞ்சய், இதில் கிப் இருக்கு பாரு நல்லா. என்ன முடிக்காத, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு மறுபடியும் விழ போறான்னு நினைக்கிறேன். ஏன் நான் ட்ராப் பண்ணேன்? நான் எங்கடா கூப்பிட்டா? அது என்னையவே மதிக்க மாட்டேங்குது. நாங்கள் கீழே இறங்குறப்போ மொபைலில் சாங் கேட்டுட்டு போனோம். ஸோ காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் நிறைய சில பிளேஸில் மியூட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து பாக்கையில் போடு. ஓகே. பொறுமை அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கு. போடா போடா ஜிம்மி.
அவ்வளோ ஜிம்மி அரி ஃபாஸ்டா ஏய் கிளம்புடா போடா. என்னையும் சொன்னியா நான் சொன்னேன். நீ தான் தெரியல. Guys. அங்கங்க போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்குதுங்க நல்ல நாம நடக்கும்போது குறுக்கால வந்துடுறது. வழி தெரியுதுன்னா முன்னாடி கமான். நீ அது கொஞ்சிக்கிட்டே வா. உன்னை ஒரு தடவை கீழே உள்காட்ட போகுது அப்பதான் அடங்குவேன். நான் நன்றி உள்ளதுடா. சரியா வாய்க்காட்டே போய் இறங்கி மாறி பக்கத்துல போதா ஆமா வாய்க்காட்டே போங்க. இவன் இப்போதான் நிறுத்தி அது கூட்டு போகலாம். இவன் என்ன இங்க வந்து நாய் உங்களை ஏற்க ஆரம்பிச்சிச்சு. இவா யானை லத்திரா யானையில வருமா இங்க? யானை லத்தியா என்னது? குதிரையா? ரெண்டு ஒரே மாதிரி இருக்கே. இன்னொன்று அது பாஸ் ஆயிடுச்சு. மெதுவா மெதுவா எங்கிருந்துலாம் வருதுங்களா? போயிட்டே இருந்துச்சுன்னா மேலே போயிட்டு ஜூஸ் ஐஸ்கிரீம் நமக்கு இப்போ கேக் அந்த கேக் சாப்பிடலாம். 3 மணிக்கு மேலே தான் இருப்பாங்க. தும்பலக்கா தும்பல் டேய் எங்களை எடுறானே சுற்றி அவனே எடுத்தனே எங்கே
ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பலக்கா. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. At last reach பண்ணிட்டோம். நாங்கள் கீழே இறங்குறப்போ வந்த ரோடு வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தனால இந்த கைடு வந்து எங்களை வேறு ரூட் வழியாக கூட்டிகிட்டு போயிருந்தாரு. இந்த மாதிரி ஃபால்ஸ்க்கு வரவங்க முடிஞ்ச அளவு திங்ஸ் லக்கேஜ் எல்லாம் கம்மி பண்ணிடுங்க. அப்போ தான் ரிட்டர்ன் மேலே ஏறப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அண்டு முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க, தண்ணியெல்லாம். ஏன்னா சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகிடும். ரிட்டர்ன் ஏறுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் உங்களால் முடியலைன்னா உங்கள் கைடுக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க மேலேருந்து குதிரை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது நம்ம எந்த டிஸ்டன்ஸ் விடுறோமோ அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 600 to 1000 இருக்கும். நாங்கள் போனப்போ எங்கள் ஃப்ரெண்டு ஹரிக்கு முடியாதனால நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். 1000 வாங்கினாங்க. அதை வாங்கடா ஹரி. முன்னாடி கயிறு ரைட் ரைட். ஹரி எப்படி இருக்கு? பயமா இருக்கா? அதுக்கு ஓரத்தில் போகுது, எஜ்ஜிலியாக நடந்துட்டு போகுது. 2 hours அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே ரீச் ஆகிட்டோம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.